பாட்டி அப்படி பாக்குறீங்க? பாட்டி தான் இன்னைக்கு உனக்கு கை காலுக்குலாம் என்ன தேய்ச்சி விட்டுருக்கேன். டெய்லி பாட்டிக்கு இதான் வேலை, சரியா? காலையில தூங்கி எழுந்ததும் பாட்டி கிட்ட வந்துடணும். அத்தை, தூங்கி எழுந்ததுமா? நேத்து நைட்டும் ஃபுல்லா தூங்கல அத்தை. ஆமாமா, அழுக சத்தம் கேட்டுட்டே இருந்தது. ஆமா அத்தை, கொஞ்ச நேரம் தூங்க கொஞ்ச நேரம் முழிக்க ரொம்ப பண்ணிட்டான் அத்தை. இது புது இடம்ல இவருக்கு, நேத்து தானே வந்திருக்காரு, அதனால முத நாள் அப்படித்தான் இருக்கும். என்னையா என்னையா என் சாய்க்குட்டி, போக போக சரியா போகும். என்னம்மா? எங்க ஐயா அடுத்து அவர் வாட்டுக்கு தூங்குவாரு, பகல் ஃபுல்லா விளையாடுவாரு. ஆமா ஆமா, இனி டெய்லி என் கூட தான் விளையாடுவான். டெய்லி இந்த கருப்பி கூட தான் விளையாடுவேன். நீயா வேலையை பார்க்காம உன்னை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாரு. மா, வேலையெல்லாம் இவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கருப்பி, அப்பனா உன்னோட வேலை இந்த குட்டி தம்பிய பாக்குறது. தம்பிய பாக்குறதா? ஆமா பூமாரி, இவங்க சொல்லிட்டாங்க இனி வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ போய் தம்பி பக்கத்துல இரு, தம்பிய பாத்துக்கோன்னு. அடியே, அத நான் சொல்லணும். ஓ, இவங்க சொன்னாங்கன்னு வேலை பார்க்காம வந்து நிப்பியா? சாந்திமா, உங்களுக்கு தேவை வீட்டு வேலை எல்லாம் நடக்கணும், அவ்வளவுதானே. அதை இவங்க பாத்துக்குவாங்க. சரி கருப்பி, நீ தம்பிய பாத்துக்கிட்டே இரு. பூமாரி, ராஜு எங்க? இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? ஆமாத்த, நைட்டு தம்பி முழிச்சு அலமோத்தெல்லாம் இவங்களும் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதனால இப்ப தூங்குறாங்க. நானும் எழுப்பி விடல. ஓ, ஆனா ஆபீஸ் போணுமே. இல்லத்த, இன்னைக்கு லீவு போட்டு சங்கவி ராகவியே வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. சங்கவி ராகவியே வெளியே கூட்டிட்டு போறானா? அவளுக்கு எங்க? இங்க இல்ல. இல்லையா? ஆமாமா, காலையில எழுந்ததும் மாணிக்க வீட்டுக்கு போறேன்னு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டா. எதுக்கத்த? அவளுக்கு இங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும், இருக்க முடியுதா? கிராமத்துல அங்கிட்டு இங்கிட்டு வெளியே உட்காந்து வாய் பேச சுத்திக்கிட்டு வர இருப்பா. இங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே இருங்க மாத்திரம் கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்ததும் மாணிக்க வீட்டுக்கு போறேன்னு ஓடிட்டா. ஐயோ அத்தா, அப்படியா? காஃபி போட்டு கொண்டு போனத்த, ரூம் போட்டு இருந்தது, தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு திரும்ப வந்துட்டேன். அவ எங்க தூங்க? காலையில 5 மணிக்கு எழுந்து என்னையும் எழுப்பி விட்டுட்டா. அவங்க ஊர்ல எல்லாம் 4 மணிக்கு எழுந்துருவாளாம். தூங்க விடாம 1 மணி நேரம் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தா. காப்பியை போட்டு கொடுத்தேன், குடிச்சவன மாணிக்க மாமா வீட்டுக்கு போறேன்னு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டி போயிட்டா. அத்தை, பிள்ளைங்க இங்க இருக்கதானே ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்கம்மா, அவ கேட்கணும்ல. மாணிக்க வீட்டுக்கு போ, அப்படியே வாசுகியை போய் பார்த்துட்டு வான்னு வெள்ளையம்மக்கா சொல்லி விட்டுருப்பாங்க போல. அதனால நான் இன்னைக்கு மாணிக்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாசுகி வீட்டுக்கு போயிட்டு நைட் இங்க வாரேன் இருக்கா. நைட்டு தூங்க இங்க வந்துருவா. ஓ சரி அத்தை. அத்தை, அப்பலாம் நான் இவங்கள ஆபீஸ் கிளம்ப சொல்லட்டா? சொல்லுமா. இல்லையா வீட்ல இருக்க போது லீவ் போட சொல்லு, எங்கேயாவது கூட்டி போயிட்டு வருவான். சரிங்க அத்தை. காஃபி போட்டு தானே வச்சிருக்க? ஆமா அத்தை. போ, லைட்டா சூடு பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வா. தம்பியை நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஆமா, தம்பியை என் மடியில வைங்களேன். யார் மடியிலையும் தம்பி கிடையாது, அவருக்கு அதே பழக்கமாயிடும். தம்பிக்கு விரிக்கிற பெட்ஷீட் எடுத்துட்டு வா, மாடியில வெயில்ல தம்பியை கொஞ்ச நேரம் படுக்க போடுவோம். வெயில்லையா? ஆமாண்டி, நல்ல உடம்புக்கு இப்படி குளிரா எண்ணெய் தேய்ச்சு காலையில வெயில்ல கொஞ்ச நேரம் படுக்க போட்டா பிள்ளைகளுக்கு அவ்வளவு நல்லது. போ, நீ தம்பி இதெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் தம்பியை தூக்கிட்டு மாடிக்கு போலாம். சரிங்கம்மா. சரிங்க அத்தை, தம்பி அழுதா கூப்பிடுங்க, நான் ராஜு மாமாக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, போ. என்னம்மா பாக்குறீங்க? மாடிக்கு போலாமா? வா, அப்படியே உங்க தாத்தாவையும் எழுப்பி மாடிக்கு கூட்டிட்டு போலாம். கொஞ்ச நேரம் வெயில்ல படுங்க. இங்க உங்க தாத்தாவை கூப்பிடுவீங்களா? நாம மட்டும் எழுப்பி உள்ள நினைச்சுக்கோ, அவர் வாட்டுக்கு எனக்கு என்னேன்னு தூங்குவாரு. அதனால தாத்தாவை எழுப்பி போட்டுட்டு மாடிக்கு போலாம். போலாமா? வாங்க வாங்க. ராஜு மாமா, இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். என்னங்க? ராஜு மாமா, ராஜு மாமா, கூப்பிடுறது கூட கேட்காம என்ன தூக்கம்? இதோ வாரேன். மாமா, ஏய் மாமா, என்னடா இது? என்ன மாமாவை காணோம்? என்னங்க ஏறுவீங்க? நீங்க தானா? நான் இல்லாம இந்த ரூம்ல யார் வருவா? வருவாங்க, பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்கியே? ஒரு மாதிரியாவா? ஆமாண்டி, ஏதோ மாமாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே இருக்கே. இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கிளம்புங்க, ஆபீஸ் கிளம்புங்க. நான் இன்னைக்கு லீவு. லீவ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் அக்கா பொண்ணுங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு இந்த மாமா ஜாலியா ஊர் சுத்த போறேன். ஓ, ஜாலியா? ரொம்ப ஜாலியா. சரி, கிளம்புங்க. ஆபீஸ்கா? ஊர் சுத்த கிளம்பட்டும். ஏய், உன்னை வீட்ல விட்டுட்டு உனக்கு போட்டியா 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு போறேன்டி. கூட்டிட்டு போங்க. நீ ஃபீல் பண்ணலையா? நிஜமா? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன்னை விட்டுட்டு. போதும் ஓவரா பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வாங்க. அவ்வளோதானா? கொஞ்சம் ஓவரா ஃபில்டப் கொடுக்கலான்னு நினைச்சேன். என்ன? ஒன்னும் இல்லடி. சங்கவி ராகவி சாப்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா இல்ல இன்னும் கிளம்பலையா?
தங்கவி ராகவியே இல்ல மாமா. அவங்கள வச்சு என்ன கடுப்பேத்துறீங்களா? இப்ப பாருங்க. ஏய் போடி, போய் கிளம்பிட்டாங்களான்னு பாரு. எல்லாம் அப்பவே கிளம்பியாச்சு. நீங்க ஏன் என்ன பார்க்க எப்படி தெரியுது? இல்ல, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க. இப்போ ட்ரெஸ்ஸ மட்டும் மாத்திருக்கீங்க. குளிக்கலையா? ஆமாண்டி, குளிக்கல. பாரியா? வாரியாவா? குளிக்க ஆமா ஆமா, மாமா பச்சை பிள்ளை பாரு. தெரியுதுல. அப்பனா எனக்கா குளிக்க தெரியும். நாங்கெல்லாம் குளிச்சு கிளம்பியாச்சு. அதான் நீ வழி விடு, போய் என் அக்கா பொண்ணுங்களை பார்க்க. போய் பாருங்க, யார் வேண்டான்னா. பூமாரி. ஏய் என்னங்க? ஏய் என்னங்க? எவ்வளவு நாள் ஆச்சுல உன்னை இப்படி பக்கத்துல பார்த்து. ஏய் இதெல்லாம் ஓவருங்க. டெய்லி என்ன பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அது வேறடி, இப்படி நம்ம ரூம்ல என்னோட பக்கத்துல எவ்வளவு நாள் ஆச்சு. ஏய் சரி சரி இருக்கட்டும், கிளம்புங்க. உங்க அக்கா பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க. எங்க? எங்கண்ணா? இல்ல நம்ம வீட்லயா இல்ல மாணிக்க மாமா வீட்லயா? மாணிக்க மாமா வீட்லயா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாமையா? எப்படி தெரியும்? நானும் அத்தையும் பேசினதை ஒட்டு கேட்டீங்களா? ஆமா ஆமா, ஒட்டு கேக்குறாங்க. நீங்க பேசுறதா ரூம் வரைக்கும் கேக்குதே. ஐயோ கேட்டுச்சா? நல்லாவே. ஓ அதனாலதான் சார் சீக்கிரம் எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பிட்டீங்க. யார் சொன்ன ஆபீஸ்ன? பிறகு நான் இன்னைக்கு லீவுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்குங்க? அதுவா? என்னங்க? என்ன என்ன என்ன? எதுக்கு இப்ப தேவையில்லாம லீவு? தேவையா தேவையில்லையான்னு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ உட்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்காதமா, உட்காரு. ஏய் என்னங்க? என்ன இன்னைக்கு முழுவதும் இப்படிதான். இப்படியா? ஆமா, இன்னைக்கெல்லாம் நான் ஆபீஸ் போல. சங்கவி ராகவி வேற வீட்ல இல்ல. இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ண முடியுமா? அதனால இன்னைக்கு இப்படித்தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்க முடியாது. அத்தைட்ட நீங்க ஆபீஸ் போறீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க லீவு போட்டா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. கேட்டா காரணம் சொல்லு. காரணமா? நான் எதுக்கு சொல்லணும்? நீ தானடி நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்த. நீ ஏன் நான் லீவு எதுக்குன்னு சொல்லிட்டு வந்துரு. என்ன சொல்றது? சொல்லி தர்றது அப்படியே போய் சொல்றியா? ஆ வேண்டாம். ஏமா, நான் சொல்லி கொடுக்கறேன். ஒண்ணு வேணாம். நானே ஏதாவது சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறியா? அப்பனா ஓகேவா? ஓகேவானா? அதாண்டி. என்னங்க என்னங்க போதும். நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? என்னங்க? அடியே, என் பொண்டாட்டி பச்சை உடம்புக்காரி. அவளை போய் நான் கஷ்டப்படுத்துவேனா? என் பொண்டாட்டிய நான் தங்கமா பாத்துக்குவேன். இது சும்மா இப்படியே உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுடி. அதனால இன்னைக்கு இப்படித்தான். என்ன சிரிக்கிற? லவ் யூ மாமா. எதுக்கு இந்த லவ் யூ? தெரியலங்க, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமாவையா? சரி சரி, அப்புறம்? அப்புறம் ஐயோ என்னங்க? என்னடி என்னாச்சு? அங்க பாருங்க, உங்களுக்காக கொண்டு வந்த காஃபி ஆறி போச்சு. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? கொண்டு வந்து என் தலையில ஊத்துறியா? என்னங்க லூசு, திடீர்னு கத்துற, பயந்துட்டேன்ல. ஆமா ஆமா, மாமா அப்படியே பயந்து எழுந்துட்டீங்க. அப்படியே தானே படுத்திருக்கீங்க. அது அப்படித்தான். சரி சரி எழுந்துருங்க, காஃபி சூடு பண்ணி கொண்டு வரேன். சீ, எத்தனை தடவை சூடு பண்ணி கொண்டு வருவ? காலையில ஒரு தடவை, இப்போ ஒரு தடவை, இப்ப சூடு பண்ணா ரெண்டாவது தடவை. ஹேய், அது கீழே கொண்டு போய் ஊத்து. எப்ப பாரு சூடு பண்ணி சூடு பண்ணி. அப்படிதாங்க அத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாரு? எங்க அம்மாவா? இனி அப்பப்ப சூட காஃபி போட்டு கொண்டு வந்தா எனக்கு கொண்டு வா. இந்த சூடு பண்ணி கொண்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, நல்லாவே இல்லடி. சரி, இப்ப ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வரவா? ஆஹா, ஒண்ணு வேண்டாம். சரி, சாப்பாடு எடுத்துட்டு வரவா? ஆஹா, வேண்டாம். என்னதான் வேணும்? இப்படியே நீ உட்கார்ந்து இருந்தா போதும். ஆமா ஆமா, உங்க பையனுக்கு வயித்து கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் தான். ஐயா கூப்பிட்டுருவாரு. கூப்பிடுவானா? ஆமா. ஆமால, சரி ஓகே. நம்ம கண்ணுக்குட்டிக்காக ஒரு 1/2 hour ஒதுக்குறதுல தப்பு இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பியவும் தூக்கிட்டு வா, அவனையும் பக்கத்துல போட்டு விளையாண்டுட்டு இருப்போம். ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டு குழந்தை மாதிரி விளையாடுவோம். இங்க பாரு. சொல்லுங்க. எழுந்திருக்கணும்னா சொல்லிரு, கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காத. இதுல கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பனா ஓகே. கனவினில் முளைக்கிறாய் இமை அணைக்கையில் நான் வினாவென வளைகிறேன் உனை நினைக்கையில். ஓ ஜாத்தியே ஜாத்தியே நீதானடி என் வாழ். ராணி, ராணிமா. வீரா, ராணி வா வா.
என்ன வீரா? உட்காரு. உட்காரவா? என்ன வீரா? உட்காருமா. ம், சொல்லு வீரா. இங்க பாரு. என்ன வீரா இது? பழமா? அதான் ஃப்ரூட்ஸ். ம், அது பழம்னு தெரியுது. எதுக்கு இப்படி வாங்கிட்டு வந்திருக்க? கடை போட போறியா? அடையா? பிறகு எதுக்கு இவ்ளோ பழம்? எல்லாம் உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கும் நம்ம குழந்தைக்கும். வீரா, என் ஒருத்திக்கு இவ்ளோ பழமா? ஒருத்தி இல்லம்மா, 2 பேரு. சரிதான், நாங்க 2 பேரும் இவ்ளோ பழமா உட்காந்து சாப்பிட. ஆமா, பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு நீ தானே சொன்ன. நான் சொன்னேன், அதுக்காக இவ்ளோ வாங்கிட்டு வர சொன்னேனா? வீரா, இவ்ளோ பழத்தை பார்த்தா பழத்து மேல உள்ள ஆசையே போயிடும். எப்படி சாப்பிட தோணும்? ராணி. என்ன வீரா, பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னது ஒரு தப்பா? இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? சரி, இவ்வளவும் பார்த்தா தானே உனக்கு பயமா இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் நான் தனியா எடுத்து வச்சிடறேன். டெய்லி உனக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ வீரா, இத நான் ஒருத்தி உட்காந்து சாப்பிட்டா 1 மாசம் சாப்பிடலாம். இருக்கட்டும், சாப்பிடு. எப்படி, அழுகி போனதையா? ஆமால, அழுகி போயிடுமோ? ம், இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சொல்லு ராணி. நீ பழம் வாங்கிட்டு வான்னு நான் கூடையா வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன தெரியும்? ஓ, இதான் கண்மூடித்தனமான பாசமா? ஏய் ராணி. சரி, இனிமே இந்த மாதிரி வாங்காத, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வா. இப்ப வாங்கினது வீட்டுல உள்ள எல்லாரும் ஷேர் பண்ணிடுவோம். 4 நாளைக்கு இந்த பழம் தாங்கும். 4 நாள் நம்ம வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் இந்த பழம் மட்டும்தான். ஏய், இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பசி தாங்காது. சாப்பாடு உண்டு வீரா, பயப்படாத. சரிம்மா, இப்போ உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு, நான் போட்டு கொண்டு வரேன். ஜூஸா? ஆப்பிள், மாதுளை, திராட்சை எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம், நான் நல்லா மென்னே சாப்பிட்டுருவேன். என்ன சாப்பிட்டுருவியா? ஜூஸ்? வீரா, ஜூஸ் குடிக்கிறத விட பழத்தை அப்படியே நல்லா மென்னு சாப்பிட்றதா நல்லது. அது மாதிரி பழத்தை நான் அப்படியே சாப்பிட்டே பழகிட்டேன். ஜூஸ் வேண்டாம் வீரா, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சரி இரு, நான் கழுவி கொண்டு வரேன். கொஞ்சோண்டு திராட்சையும் 2 நெல்லிக்காய். சரிம்மா. ஏ வீரா. என்னம்மா? இங்க வாவே. என்னம்மா? வீரா, உனக்கு ஓகே தானே? நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஏமா, என்ன? இல்ல, இந்த ஒரு நேரத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணோம். இந்த டைம்ல நான் இங்கிட்ட அங்கிட்டும் அலையிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு வீரா. ராணி, உனக்கு சொல்ல வேண்டிய என்ன இருக்கு? நீ தான் டாக்டர், உனக்கு எல்லாம் தெரியும். நம்ம குழந்தைய எப்படி பாத்துக்கணும் உனக்கு தெரியும். நான் சொல்ல என்ன வேண்டியிருக்கு? உன்னோட இஷ்டம் ராணி. உன்னால முடிஞ்சா போயிட்டு வா, இல்ல வீட்ல இரு. உன் வீரா, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவேன். உனக்கு எது விருப்பமோ அதுவே எனக்கும். சரி வீரா, இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது முடியலனா கண்டிப்பா வீட்ல இருக்கேன் வீரா. சரிம்மா, எனக்கு தெரியும். என்ன விட நம்ம குழந்தைக்காக நீ எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு. நீ நல்லா பாத்துக்குவ, சரியா? நீ சந்தோஷமா இரு. சரி வீரா. சரி, உட்காந்துருக்கியா? பழத்தை கழுவி எடுத்துட்டு வரேன். என்ன? ஆமா, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன? எங்க அக்கா வீட்ல இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா? ஆமா. ஏய் வீரா, இதோ பாரு, பக்கத்துல வந்து சாஞ்சுக்கிட்டு. எங்க அக்கா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஏய், உங்க அக்கா இருந்தாலும் பண்ணுவேன். உங்க அக்கா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களேன்னா அமைதியா இருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் உங்க அக்காக்காக இல்ல. ஓ, சங்கவி ராகவிக்காக. அப்பனா வீட்ல அக்கா மட்டும் இருந்தா இப்படித்தான் இருப்பேன். சரிதான். ஏன் வீரா, எப்பவும் நெஞ்சில சாஞ்சுக்குவேன். சரி சரி. ஏடி, என்னம்மா? இப்ப நீ வாரியா இல்லையா? ஏமா இம்சப்படுத்துற? நான் எங்கேயும் வரல, நீ போயிட்டு வா. ஒட்டி வாங்கிருவடி. வந்த இடத்துல ஒரு சொல் பேச்சு கேட்காம. என்னம்மா? ராஜு மாமா வீட்லயே இருக்கோம்னா கேட்காம வா வா நீங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இங்க இருந்து வாசுகி அத்தை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க உள்ள எல்லார் வீட்டுக்கும் போறதுக்கு தானே இங்க வந்திருக்கு. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நீங்க போங்கம்மா, எங்களை எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? இன்னைக்கு ராஜு மாமா வெளியெல்லாம் கூட்டி போறேன்னு சொன்னாங்க. அங்கே இருந்திருந்தா ஊரை சுத்தி பார்த்துட்டாவது இருந்திருப்போம். இங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டீங்க. ராஜு மாமாட்ட சொல்லிட்டு கூட வரல. எல்லாம் உங்களால தான். இங்க பாரு, அட்டி வாங்குவ. சும்மா தேத்து பேசிக்கிட்டு. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இப்ப எழுந்து வரப்போறியா இல்லையா? அவளை எங்கடி? அவளையும் கூப்பிடு. அவ தூங்குறா. தூங்குறா? இப்பதாண்டி உள்ள உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. மா, அவளும் வரலேன்டா. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்கே இருக்கோம். அடிச்சேனா வந்த இடம் பார்க்க மாட்டேன், விழுத்து விட்டுருவேன். சொல் பேச்ச கேளுடி. ஏன்டா இப்படி பண்றியோ? உன் கூட எதுக்குதான் ஊருக்கு வந்தோன்னு இருக்கு.
இருக்கும் இருக்கும். வாய் ஓவரா பேசிட்டு இருந்த, நாளைக்கே ஊரை பார்த்து கூட்டிட்டு போயிருவேன் பாத்துக்கோ. மீனாட்சி. அத்தை போலாமா? நான் கிளம்பிட்டேன் அத்தை. எங்க இதுக பாருங்க, ஒருத்தி ரூம்ல என்னதான் பண்றான்னு தெரியல. இனியாரும் பார்த்தாலும் இங்க உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு வாடின்னு கூப்பிட்டா ரெண்டும் அசைய மாட்டேங்குதுக. அவங்க எதுக்கு மீனாட்சி? இங்க சஞ்சனா இருக்காளா, கூட இருக்கட்டும். அத்தை எப்படி தனியா விட்டுட்டு? தனியாவா? சஞ்சனா இருக்கால, அவளே சின்ன பிள்ளை, அவகிட்ட 2 பேத்தை விட்டுட்டு போகவா? இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சஞ்சனாவே இங்க தனியா விட்டுட்டு தான் எங்கேயாவது வெளியே போவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. என்னத்த இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த கிராமத்துலனாலும் அக்கம் பக்கத்துல சவுண்ட் கொடுத்தாலும் எல்லாம் வருவாங்க. இங்க வெளியே போய் எக்கா எக்கான்னு கத்துனாலும் ஒரு ஆளும் எந்த எட்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க. இங்க போய் தனியா பிள்ளைகளை விட்டுட்டு. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போன் இருக்கு, போன் போட்டா ஆள் ஆளுக்கு பக்கத்துல எல்லாம் வந்துருவாங்க. நீ வா, நம்ம போயிட்டு வருவோம். சொல்லுங்க பாட்டி. காலையில அப்படித்தான் ராஜு மாமா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா, காலையில 7 மணிக்கு அங்க இருக்கோம்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்ல. இப்ப பாருங்க, இங்க இருந்து வாசுகி அத்தை வீட்டுக்கு வாங்குறாங்க. இங்க இருக்கோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, நீங்க இங்கே இருங்க. ஐயோ அத்தை. மீனாட்சி, பிள்ளைங்க அது வாட்டுக்கு டிவியை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் பொடி நடைய நடந்து போயிட்டு வருவோம். வாசுகி வீட்டை பார்க்கணும்னு அதுக்குதான் சரிங்கிறேன் நானும். இப்ப நம்ம நடந்து போயிட்டோம்னா உங்க மாமா வேலையை முடிச்சுட்டு நம்மள கூட்டு வந்துருவாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? மணி 4 ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரத்துல வாசுகி காலேஜ் விட்டு வந்துருவா. அவளை பார்த்துட்டு 6 மணிக்குள்ள இங்கிட்டு கிளம்பிடுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிள்ளைங்க இருந்துக்குவாங்களா? ஐயோ, அதெல்லாம் இருந்துக்குவாங்க. நீ வா. அடியே. சொல்லுமா. வெளியே எங்கேயும் போகாதீங்க. கதவை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். நாங்க வந்து கூப்பிட்டாதான் கதவை திறக்கணும், புரிஞ்சதா? சரிங்கம்மா. சரி வாங்கத்த, நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அடியே, அவளையும் கூப்பிட, நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏ ராகவி. ஏ மீனாட்சி, நான் அவங்க 2 பேர்த்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ நட, அவங்க இருப்பாங்க. போமா. சரிங்கத்த. என்னம்மா, 1 மணி நேரத்துலலாம் வராதீங்க. நைட்டு தூங்குற நேரம் வந்தா போதும். தூங்குற நேரமா? ஆமா பாட்டி, அம்மா நொய்ய நொய்ய இம்சை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல, அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போய் சாந்தி பாட்டி வீட்டுல விட்டுருங்க. அங்க 2 பேரும் இங்கேயாவது நிம்மதியா இருப்போம். ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத, இங்க வா அங்க வான்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. உங்க அம்மைக்கு இது தெரியாத ஊர்ல, அதான் பயப்படுறா. நான் பாத்துக்கிறேன். சாந்தி பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. சரிடி. நல்ல பாட்டி. பாய். சரிடி, கவனமா இருக்கணும். சரி பாட்டி. உள்ள 2 டிவி பாக்குது. நீயும் கதவை போட்டுட்டு உள்ள போய் டிவியை பாரு. ரொம்ப நேரம் போன் பார்த்துட்டே இருக்காத. சரிங்க பாட்டி. சரி வா, கதவை போட்டிக்கோ. சிவானி காலேஜ் வந்தோம், ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஆனா சிவானிய மட்டும் பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு காலேஜ் வந்திருக்காளா இல்லையா? சரி, ஓகே, கிளம்ப வேண்டியதான். ஹே ராம். ராம் நம்ம காலேஜிக்கா? ஹே ராம். ராம். சிவானி. ஹாய் ராம். சிவானி, எங்க இருந்து இவ்வளவு வேகமா வர? நான் என் கிளாஸ்ல இருந்தேனா, அங்க இருந்து உன்னை பின்னாடி பார்த்தேன். உன்ன மாதிரியே இருந்ததா? நீயாதான் இருக்குன்னு வேகமா வந்தேன். நீயேதான். ஓ, கிளாஸ்ல இருந்து வந்தேன்னு சொல்ற? மேம் திட்ட மாட்டாங்களா? தெரியாம ஓடி வந்துட்டேன். பரவாயில்லையே, எங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. வீட்டுக்கிட்ட இல்ல, பக்கத்துல. ஆமா ராம், என்னால நம்பவே முடியல. இப்ப கூட உன்னை பாப்பேன் நான் நம்பல, தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். நான் தான் சொன்னேன்ல, திருவண்ணா வீட்டுல இருக்கோன்னு. பஸ் இறங்கினோன்னா திருவண்ணா தான் கூப்பிட வருவாங்க. அதோட வாசுகி என் கூட தான் இருப்பா. உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். ஓ. சரி சரி. அபிக்குட்டி நேத்து சீக்கிரமே தூங்கிட்டா. நைட்டு தூங்குனாளா? இல்லம்மா, 10 மணிக்கு மேல முழிச்சா. அப்புறம் அவ பாட்டுக்கு பகல் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டா. விளையாட ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா. அப்புறம் ராம், நீ? நான் கூட சேர்ந்து விளையாண்டேன். நீயும் கூட விளையாண்டுட்டு இருந்தியா? என்ன பண்ண, அவளை விட்டுட்டு தூங்கணும், வந்து முகத்திலேயே அடிப்பா. அவகிட்ட அடி வாங்குறதுக்கு அவ கூட ஜாலியா விளையாண்டுட்டு போலாம். சூப்பர் ராம். ராம், நாளை நின்று அங்க வந்துருவான். வந்ததும் நான் அபிக்குட்டிய பார்க்க வரேன். எங்க அண்ணா கிட்ட நேத்து கேட்டேன், அபிக்குட்டி ரொம்ப பிடிக்கும்னா பார்க்க போலாமான்னு. அண்ணன் சரின்னு சொன்னா. ஓ. அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அபிக்குட்டிய பார்க்க வரேன். வாமா. பாப்பா எப்பவும் வீட்டுலதான். நான் தான் காலையில கிளம்புனா இனி நைட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஓ சரி சரி. சரி, கிளாஸ்க்கு போ. மேம் திட்ட போறாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான், இன்னும் 5 நிமிஷத்துல கிளாஸ் ஓவர். வீட்டுக்கு அப்படியே கிளம்புறதா? ஓ. நீ ராம், பஸ்லயா? இல்ல, பைக்ல தான். ஓ. ஆனா அங்க பஸ் ஸ்டாப்க்கு வருவேன், அங்க வேலை இருக்கு. ஓ, வருவியா? ஆமாமா, அங்க பக்கத்துல ஒரு கம்பெனில ஒர்க் இருக்கு. நம்ம 2 பேரும் அப்ப பார்க்கலாமா? தெரியல, நான் பைக்ல சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீ பஸ்ல வர லேட் ஆகும்ல? ஆமா. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு லேட்டா தான் வருவேன். பார்க்கலாம், 2 பேரும் மீட் பண்றோமான்னு. சரி ராம். சரி சரி, போ. ராம், இன்னும் 5 நிமிஷம் தான், கிளாஸ் முடிஞ்சிரும். இருக்கட்டும், கிளாஸ்க்கு போ. சரி, பாய் ராம். பாய்மா.
ராம், இப்பெல்லாம் நீ சிரிச்ச முகத்தோட இருக்க. பார்க்கவே அழகா இருக்கு ராம். போறான். என்ன திரும்பி பாப்பானா? பார்க்கலாம். திரும்பி பாரு, திரும்பி பாரு. வாரேன். வேலையை கூட நிம்மதியா பார்க்க முடியல. எல்லாம் அந்த கவிதாவால. எவ்வளவு பேச்சு பேசுறா. இந்த நிலைமையில இருந்துகிட்டே இவளுக்கு இவ்வளவு துமுர் பேச்சுனா, இவெல்லாம் இன்னும் நல்லா இருந்தா ஆட்டத்தை அடக்க முடியாது. இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்காக எவ்வளவு ஒர்க், எவ்வளவு மீட்டிங், எல்லாத்தையும் விட்டுட்டு இவளுக்காக போய் எத்தனை நாள் நின்றுப்பேன். நாம லவ் பண்ற பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு எத்தனை விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிருப்பேன். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நான் கெட்டவனா, சைக்கோவா? இருடி, இந்த சைக்கோ என்ன பண்றேன்னு பாரு. என் தயவு இல்லாம நீ நல்லா வாழ்ந்துருவியா? அழகுதான் முக்கியம், அதனால நீ தேவையில்லைன்னு சொன்னதுக்கு நல்லவனா என் காலில் விழுந்தாது நீ கதறி இருக்கணும். அப்படி நீ செஞ்சிருந்தேனா உன்னை லவ் பண்ணதுக்கு, உன் மேல வச்ச பாசத்துக்கு மனசு இறங்கி உனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிருப்பேன். உன் முகம் சரியாக இருக்கு, என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பேன். இல்ல உனக்கு ஏதாவது பண உதவியாவது பண்ணிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பெண்கள் புரட்சிங்கிற மாதிரி உன் எனக்கு நல்லா வாழ்ந்து காம்பேன் என்கிட்டயே சபதம். கவிதா, உன்னை லவ் பண்ண வரைக்கும் இவ்வளவு பெர்ஃபெக்டா எந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருப்பேன்னு உனக்கே தெரியும். ஆனா நீ இப்ப இல்லாத போலாத பேச்ச பேசி என் கோபத்துக்கு ஆளாயிட்ட. இனி பாரு, உனக்கு ஒவ்வொரு கஷ்டமா வரும். இந்த கஷ்டத்துக்கு காரணம் நானா தான் இருப்பேன். சும்மா விட மாட்டேன்டி. என்கிட்டயே சபதம் போறியா? அதுவும் இல்லாம நான் சைக்கோ. உன் அப்பா என்ன சொல்றான்? நான் பசுந்தோல் போர்த்திய புலி. இந்த புலி என்ன பண்ணுதுன்னு பார்க்கதான் போறீங்க. இவ்வளவு நினைச்சு நினைச்சு நம்ம வேலை பாழா போகுது. நீ நினைச்சு கஷ்டப்படுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ ஒண்ணு இல்ல. இனி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நந்தினி, ஹாசினி, நீங்க வேணா கிளம்புங்க. எங்க ரெண்டு பேத்தையும் திரு கூப்பிட வந்துருவாங்க. ரெண்டு பேத்தையும்? ஆமா, இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீடு தானே. இருக்கட்டும் வாசுகி, திருவர வரைக்கும் நாங்க இருக்கோம். இல்ல இப்ப வந்துருவாங்க. நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோமே. தனியா இருந்தா நீங்க வெயிட் பண்ணலாம். கிளம்புங்க, பிறகு உங்களுக்கு லேட் ஆயிடும். ஹாசினி, நீயும் கிளம்பு. நடந்து தானே போகணும். ஆமா வாசுகி, ராஜானா இன்னைக்கு ஒரு நாள் நடந்து வந்துரு, நாளைக்கு கூப்பிட வரேன்னு சொன்னா. ஓ சரி, ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஏய் வாசுகி, சொல்லு நந்தினி. எப்படிப்பா நேத்து அவ்வளவு அசைன்மெண்ட் முடிச்சிட்டு வந்த? இன்னைக்கு சைனும் வாங்கியாச்சு. ஆமா நந்தினி, நைட்டு 3 மணி வரைக்கும், காலையில 3 மணி வரைக்கும் உட்காந்து எழுதுனேன். அவ்வளவு நேரம் ஆச்சா? ஆமா, 10 நாளா காலேஜ் போல. இன்னைக்குதான் ரிலாக்ஸா இருக்கு. எல்லாத்தையும் எழுதி சைன் வாங்கியாச்சு, முடிஞ்சது. நீ இன்னொரு 20 நாள் தான் காலேஜ். எக்ஸாம் மட்டும் முடிஞ்சது. ஐயோ ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி தான். வர காலேஜுக்கு வரவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல நந்தினி. சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பாப்போம். ஏய் சிவானி, பாய். பாய் நந்தினி. ஹாசினி பாய். பாய் சிவானி, கிளம்புறோம். வாசுகி, சொல்லு சிவானி. திருவானா எப்போ வருவாங்க? காலேஜ்ல இருக்க மாத்திரம் பேசினேன். 1 மணி நேரம் சொன்னாங்க. நாம அங்க இருந்து இங்க வர 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம், அதுக்குள்ளேயே வந்துருவாங்க. ஓ, ஏன் சிவானி? இல்ல கேட்டேன். இன்னைக்கு சக்தியண்ணா ஆபீஸ் போயிட்டான்ல. அப்புறம் திருதான் சொன்னாங்க, மீனாட்சி அத்தை நம்ம வீட்டுக்கு வராங்களாம். நம்ம வீட்டுக்கா? எங்க அம்மாவை கூட்டிட்டு இனி யாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதுக்காகவே திரு சீக்கிரம் வந்தாலும் வந்துருவாங்க. சரி வாசுகி. ராமா இங்கதானே வாரேன்னு சொன்னா, ஏன் காணோம்? பைக்ல வாரேன், நீ முன்ன போன்னு சொன்னா. ஏன் வரல? திரு எப்போ வருவ? லேட் ஆகுது. அங்க எங்க அம்மா வேற வந்திருப்பாங்க. வாடா சீக்கிரம். ராம், வந்துட்டியா? பைக்ல வரேன்னு சொன்ன, என்ன நடந்து வர? ஹாய். உங்க அண்ணன் இன்னும் வரலையா? ராம் இருக்கு இங்க வந்திருக்கா. ஐயோ, இப்ப திரு வந்துருவாங்க. சிவானி, ஏய் சிவானி. சொல்லு வாசுகி. ராம் இருக்கு இங்க வந்திருக்கா. தெரியல, இங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா. வேலையா? உங்க அண்ணன் இப்ப வந்துருவாங்க. ஏய் என்னப்பா? என்ன பார்க்கலாம் வரல. இங்க வேலை இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். நானும் அப்பவே காலேஜ்ல பாத்துட்டு வந்துட்டேன். காலேஜ்லயா? அவனோட வேலை விஷயமா தான் நம்ம காலேஜுக்கு வந்தான். நானும் எதர்ச்சையா தான் பார்த்தேன். எதர்ச்சையா? ஆமா வாசுகி, நம்புறேன்டி. வர வர அளவுக்கு மீறி போறடி. வாசுகி, எங்களோட சந்திப்புலாம் இயற்கையிலே நடக்கிற நிகழ்வு. நாங்களாம் பிளான் பண்றதே இல்ல, தெரியுமா? நீ நம்புமா? நம்புறேன்டி. ஹே ராம். சிவானி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து போ. வாசுகி, கிளம்புறேங்க. திரு வந்தாங்கன்னா சொல்லிருங்க. சொல்லிடுறேன் ராம். பாரேன். ஹே ராம். ஹே ராம், தள்ளி போ.
ஒண்ணு இல்ல பயப்படாத. என்ன ராம் கவனம் இல்லாம நீ வாட்டு கீழே இறங்குற? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இல்லம்மா ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல ரொம்ப பயந்துட்டேன். ராம். ஏய் சிவானி, ஏய் ஏய் சிவானி என்ன பண்ற? ஏய் இங்க பாரு சிவானி. ஏய் சிவானி. விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவேன் உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றினாய் இதயத்தின் மறு. இங்க பாரு. ஏய் சிவானி எனக்கு ஒண்ணு இல்ல. ராம். பயப்படாத ஒண்ணு இல்ல. அழுகாத சிவானி அழாத. வாசுகி. திரு. ஏய் சிவானி திரு. என்ன இதெல்லாம்? கூப்பிட அவள. கூப்பிடதான் செஞ்சேன். ஒரு கார் ஸ்பீடா ராம இடிக்க வந்ததா? சிவானி தான் ராம தள்ளி விட்டு காப்பாத்துனா. அந்த பயத்துல. ஏய் வாய மூடு. அவளை இன்னைக்கு திரு என்ன பண்ண போற? அரைஞ்சு பல்ல உடைச்சா சரியா போவோம். ஏய் நீ அப்படி பேசுற? ஏண்டா திரு பப்ளிக் இத்தனை பேர் பாக்குறாங்கன்னு பாரு. கத்தாத. நான் கத்துறதை எல்லாரும் பாப்பாங்க. அவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பாக்க மாட்டாங்களா? அவளை என்னன்னு கேட்காம நீ என்ன சமாதானப்படுத்துற? என்னடி என்ன நடக்குது சொல்லுடி. திரு அவ ஒரு பயத்துல. பயத்துல உரிமை இல்லாம இப்படி கட்டி பிடிப்பாளா? எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படா நீ என்கிட்ட மறைச்சிட்டேல. ஐயோ இல்ல திரு. அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. திரு. கூட்டிட்டு வா. திரு என்னங்க? என்னங்க? பயப்படாதம்மா ஒண்ணு இல்ல. ராம் கவனமா இரு ராம். சரி நீ கிளம்பு. சிவானி. வாசுகி வா போலாம். வாசுகி அண்ணே உங்க அண்ணே வந்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வா முத வீட்டுக்கு. வாசுகி என்ன சொல்ற? என்னடி உனக்கு அறிவு இருக்கா? நடு ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு. இல்ல வாசுகி பார்த்தேல நீ ஏன் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இனி யாரும் எல்லாம் பார்த்தேன்டி. ஆனா உங்க அண்ணே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. பாரு கோபத்துல நடந்து வான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அத வீட்டுக்கு வா. ஐயோ வாசுகி என்னால உனக்கும் என்ன பண்ண? ஏய் சிவானி. ராம கிளம்ப சொல்லு. என்ன? ஒண்ணு இல்ல நீ கிளம்பு. சிவானி ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணு இல்ல நீ போ. சரி அழுகாத. அழாத சிவானி. கண்ணீரத்தோட ரொம்ப முக்கியம். பாத்து போ. கிளம்புறேன். வாசுகி அண்ணே வந்து நிஜமாலே நம்மள விட்டுட்டு போயிருச்சா? ஆமாண்டி. இது ரொம்ப கோபமா பேசிட்டு. ஐயோ சாரி வாசுகி. ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி. சரி விடு. வா வீட்ல போய் பாத்துக்கலாம். வாசுகி உனக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன். நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். அண்ணன் கோபப்பட்டாலும் நான் ஏத்துக்கிறேன். சாரி. உன் சாரி எல்லாம் வேண்டாம். உன் மேல கோபப்பட்டா என்ன என் மேல கோபப்பட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதான். வீட்டுக்கு வா பாத்துக்கலாம்.